உள்ளே இருங்க சார். ஜனங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. என்னோட ரசிகர் நான் பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்கிறேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களோட பாக்கியம். சக்தியை கூப்பிடு. சக்தி, சக்தி, இந்த படத்துல நீ என் கூட நடிப்பியா? இல்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லு. இல்லைன்னு சொல்லு. வேண்டான்னு சொல்லு. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்க நடிக்க கூப்பிடுறீங்க நினைச்சனே மிஸ்டர் ஜிஎம்ஆர். உனக்கு அப்ப பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போறேனா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமா அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்ப நான் வழக்கத்துக்கு மாறா நடிக்க போறேனா? அவங்களுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டேன்னா அவங்களையும் நடிக்க வைக்கலாம். இல்ல, வருத்தம் எல்லாம் இல்ல. அது போக நான் உங்க ஃபேன் இல்ல. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் SRS ஒரு தெரியுமே, உங்க கால குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர்தான். அவர் வார்த்தை சொல்லுவாரு, அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். உனக்கு ஒரு சோலோ சாங் கொடுக்க சொல்லியிருக்கேன். சொன்னாங்களா? உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நமக்குள்ள இருக்கிறது இங்க மட்டும்தான். ஷூட்டிங்ல மூஞ்சியை தூக்கி வைக்க கூடாது. அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும்ல? அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஷூட்டிங்ல தூக்கிடுங்க. ஏற்கனவே தூக்கி இருக்கீங்கல்ல, அது ஒன்றும் புதுசு இல்லையே. சக்தி, சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது. உன்னை யார் படத்துல தூக்குனா? ஒரு ஹீரோ வேறு படத்துல மற்ற நடிகளோட நடிக்கிறது வழக்கம் தானே. அப்ப நானும் மற்ற ஹீரோ கூட நடிக்கலாம் தானே? அதானே நியாயம். நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து வர அழைப்புக்காக காத்துட்டு இருக்கணுமா? நியாயம் அநியாயம் பத்தி பாடம் எடுக்கிறதே முதல்ல நிறுத்து. உனக்கு இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு சத்ரபதி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதுல நான் நடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன விடணும். உனக்கு காசு தான் பிரச்சனை சக்தி. உனக்கு இப்ப காசு தேவைப்படுதா? அதுல நடிச்சாலும் எனக்கு காசு வரும். நான் நடிக்கிறதுக்கு மட்டும் சம்பளமா மரியாதையா வரும். நீ இப்ப என்ன சொல்ல வர?
இந்த ஊர் என்ன சொல்லுதோ அதுதான் நானும் சொல்றேன். நீங்க போங்க. சரி மேடம். ரொம்ப அழகா இருக்கு சக்தி. என்ன ட்ரை பண்றீங்க ஜியமார்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணும்னாலும் நடிக்கலாம்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணும்னாலும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்ல. என்ன சக்தி, சரிதானே? ஏன் இந்த பதட்டம் சக்தி? உட்காரு. ம், உட்காரு. இங்கதான் ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க படப்பிடிப்பு நடக்குமான்னு தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. பதட்டம் இருக்கும் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு யூனிட் ஒரே நேரத்தில் 5 படம் ஷூட் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. வரேன்னு சொல்லுங்க. ஏன் ஜியமார் அவ்வளோ கோபமா? இல்ல என் மேல அவ்வளோ வருத்தமா? ம், நான் சத்ரபதி படத்துல நடிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே? இந்த படம் நீங்க அவ கூட பண்றீங்க, அது எப்பவும் முடிவானது தானே? அடுத்த படத்துல நான் தானே நடிக்கணும். ம். இந்த படத்தில் அவ, அடுத்த படத்தில் நீ, அது வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்தில் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஜோடி. பேசுவோம். இங்கே தானே இருப்பேன்.